என் தங்கப்பிள்ளையே, நேற்றிரவு உன்னுடைய இல்லத்தில் ஒரு சக்தியினுடைய நடமாட்டம் இருந்தது. அது என்ன சக்தி என்று நான் உனக்கு சொல்லாமலேயே நீயே இப்பொழுது என்னவென்று தெரிந்து கொள்ளப் போகின்றாய். எப்படி தெரியுமா? அந்த சக்தி நடமாடும் பொழுது உனக்குள் ஒரு உணர்வு தோன்றியது. அந்த உணர்வை வைத்தே நீ கண்டுபிடித்து விடலாம், உன் இல்லத்தில் நேற்றிரவு நடமாடியது நல்ல சக்தியா கெட்ட சக்தியா என்று. நல்ல சக்தியாக இருந்திருந்தால் அது என்ன சக்தி என்று உன் அம்மா நான் உனக்கு சொல்கின்றேன். அது மட்டுமல்லாமல் என்ன உணர்வு உனக்கு தோன்றியது என்பதனையும் நான் உனக்கு சொல்கின்றேன். தீய சக்தியாக இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக அது யார் என்று நீயாகவே தெரிந்து கொள்வாய் உன் வராகி நான் சொல்லும் பொழுது. அதே நேரத்தில் உனக்கு தோன்றிய உணர்வுகளும் என்னவென்று உன் அம்மா சொல்கின்றேன். பொதுவாகவே சக்திகள் நடமாடுவதை உணர்கின்ற தருணம் இரவு நேரம், அதிலும் குறிப்பாக நள்ளிரவு நேரம். நள்ளிரவு நேரத்தில் உனக்குள் தோன்றுகின்ற சில உணர்வுகளினால் என்ன நடக்கிறது உன் வாழ்க்கையில் என்பதனை உன்னால் நிச்சயமாக தெரிந்து கொள்ள முடியும். என் குழந்தையே, நேற்றிரவு பௌர்ணமியினுடைய இரவல்லவா? அந்த நேரத்தில் ஒரு சக்தி அவ்வளவு தைரியமாக உன் இல்லத்தில் நடமாடி இருக்கிறது என்றால் நிச்சயமாக அதை என்னவென்று நீ தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும். உன்னோடு இருக்கின்ற உன் தாயானவள் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்னவெல்லாம் நடத்தி கொடுக்கிறேன் என்பதனை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நான் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற நல்ல விஷயத்தையும் தீய விஷயத்தையும் ஓடோடி வந்து உனக்கு சொல்கிறேன் என்றால் அம்மா சொல்வதில் ஒரு காரணம் இருக்கும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கையில் எந்த விஷயங்களை எல்லாம் உன்னுடைய மனதிற்குள் கஷ்டங்களையும் கவலைகளையும் கொடுக்கின்றதோ அந்த விஷயங்களை எல்லாம் எப்பொழுதுமே தூக்கி சுமக்காதே. சந்தோஷத்தை கொடுக்கின்ற விஷயங்களை மனதில் நினைவில் வைத்து கொண்டு நாம் எதிர்கொள்கின்ற விஷயங்கள் அத்தனையும் நமக்கு நன்மைகளை கொடுக்கும் என்பதனை முதலில் நீ நம்ப தொடங்கு. எதற்காக அம்மா அப்படி சொல்கிறாள்? கஷ்டங்களையும் கவலைகளையும் கொடுக்கின்ற விஷயங்களை தூக்கி சுமக்கக்கூடாது என்று. ஏனென்றால் நீ அடுத்தது ஒரு நல்ல விஷயத்தை செய்யும் பொழுது கூட அதை செய்ய முடியாமல் அப்படியே நீ நின்று விடுகின்றாய். எந்த நேரத்திலும் அந்த விஷயத்தை செய்வதற்கு உனக்கு மனமில்லாமல் போய்விடுகின்றது. அதனால்தான் உன் தாயானவள் உன்னிடத்தில் இதனை சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். இதையெல்லாம் தெரிந்து புரிந்து உணர்ந்து உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதனை நீ உணர்ந்து விட்டால் தேடி வருகின்ற அத்தனையும் உனக்கு நல்லதாகவே நடக்கும். இந்த சூழ்நிலை இன்று உன் வராகி உன்னை தேடி வந்திருக்கின்ற இந்த பேரதிர்ஷ்டத்தின் நேரத்தில் உனக்கு இந்த வாழ்க்கை கொடுக்காத பல விஷயங்களையும் நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். இரவு நேரத்தில் ஒரு சக்தி நடமாட வேண்டும் என்றால் நிச்சயமாக அந்த சக்தி உன்னுடைய வாழ்க்கையில் மிக பெரிய பெரிய அற்புதங்களையோ அல்லது மிக பெரிய பெரிய கஷ்டங்களையோ உனக்கு நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, எல்லா விதமான துன்பங்களையும் தாண்டி வந்து விட்டாய். எல்லா விதமான கஷ்டங்களையும் கடந்து வந்து விட்டாய். இனி என்ன நடக்கப் போகிறது உன் வாழ்க்கையில்? இனி என்ன விஷயங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனதாக போகிறது என்பதனை நீ பெரிதாக புரிந்து கொள்ளாமல் இருந்தாலுமே உனக்கு நான் சொல்லிவிடுவேன். ஏனென்றால் இதுவெல்லாம் நிச்சயமாக நீ தெரிந்திருக்க வேண்டிய விஷயங்கள். இதுவெல்லாம் நீ நிச்சயமாக உணர்ந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள். இது தெரியாமல் தான் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் பல கஷ்டங்களையும் கண்ணீரையும் சுமந்து வந்து கொண்டிருக்கின்றாய். பல துன்பங்களையும் வேதனைகளையும் நீ அனுபவித்து கொண்டிருக்கின்றாய். உன்னால் என்னவெல்லாம் முடியும், எதுவெல்லாம் முடியாது என்பது எனக்கு நன்றாக தெரியும் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுதே நான் அதை மீறிய ஒரு கஷ்டத்தை உனக்கு கொடுத்து விடுவேனா என்ன? நிச்சயமாக கொடுக்க மாட்டேன். ஆனால் ஒரு சில விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கும் பொழுது அது என்னவென்று நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். அது என்னவென்று நீ நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு இருக்கின்ற நான்
உனக்கு தருகின்ற விஷயங்கள் எல்லாமுமே ஏதாவது ஒரு வகையில் உன்னை நல்வழிப்படுத்தி விடாதா என்கின்ற நம்பிக்கை உனக்குள் இருக்கும் வரை நான் ஒருபோதும் உன்னை கைவிடவும் மாட்டேன். நீயும் என்னை விட்டு ஒருபோதும் விலகிச் சென்று விடவும் மாட்டாய். என் குழந்தையே, பல உண்மைகள் உன் வாழ்க்கையில் உனக்கு தெரியாமல் மறைந்து கிடக்கின்றது. பல உண்மைகள் இந்த வாழ்க்கையில் உனக்கு தெரியாமல் மறைந்து கிடக்கின்றது. ஆனால் இதையெல்லாம் என்னவென்று நீ நிச்சயமாக இனிமேல் தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது. நிச்சயமாக இதையெல்லாம் என்னவென்று நீ புரிந்து கொள்ள வேண்டிய தருணம் உனக்கு வந்துவிட்டது. எந்த சூழ்நிலையாக இருந்தாலும், எந்த நிலையாக இருந்தாலும் அதிலிருந்து உன் வெற்றியை நீ உறுதியாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் தயாராக இருந்து விட்டால் போதும். நல்ல நேரம் வரும் பொழுதும், நல்ல சூழ்நிலைகள் உருவாகும் பொழுதும் நல்ல சக்திகள் உன்னை தேடி வர வாய்ப்புகள் உண்டு. நல்ல நேரத்தை கடந்து இந்த வாழ்க்கையில் உனக்கென கெட்ட நேரம் ஆரம்பித்து விட்டது. ஆனால் தீய சக்திகள் உன்னை பின்தொடர்ந்து வரும். இரண்டுமே வருவது உனக்கு நல்லதற்குத்தான். ஏன் எப்படி சொல்கிறாய் தாயே? தீய சக்தி வந்தால் நல்லதா? அப்படியானால் என் வாழ்க்கையில் எப்பொழுதுமே தீமையான விஷயங்கள் நடக்குமே, அதை எப்படி நல்லது என்று சொல்கிறாய் என்று தானே கேட்கின்றாய். என் குழந்தையே, தீய சக்திகள் உனக்குள் வரும் பொழுது அது உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற பல தீய மனிதர்களையும் அடையாளம் காண்பித்து கொடுக்கும். உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற பல தீய விஷயங்களை என்னவென்று நிச்சயமாக உனக்கு உணர்த்தி கொடுக்கும். எல்லாவற்றையும் கடந்து நீ நிச்சயமாக இந்த சூழ்நிலைகளை புரிந்து உனக்கு என்ன வேண்டும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். எதற்காக இந்த வாழ்க்கை இருக்கின்றது, எதற்காக இந்த வாழ்க்கை உனக்கு என்ன தருகின்றது என்பதனை எல்லாம் நீ புரிந்து கொள்ள வேண்டிய தருணம் இது. என் பிள்ளையே, இதையெல்லாம் நீ புரிந்து கொண்டால் இந்த வாழ்க்கை மேலும் மேலும் உனக்கு மிகப்பெரிய சந்தோஷங்களையும் மிகப்பெரிய நம்பிக்கையையும் நிச்சயமாக பெற்று கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. என்ன நடந்தது, எந்த விஷயங்கள் உன் வாழ்க்கையாக மாறிவிட்டது என்று சொல்லி என் குழந்தை நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல், உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரத்தில் நான் உனக்கு என்ன கொடுக்கின்றேன் என்பதனை நீ சரியாக புரிந்து கொள். நேற்றிரவு உன் இல்லத்தில் நடந்த விஷயம் என்னவென்று முதலில் சொல்கிறேன். அதன் பிறகு உன் இல்லத்திற்கு வந்த சக்தி என்னவென்று நான் சொல்கின்றேன். என் குழந்தையே, நேற்று நள்ளிரவு நேரத்தில் நீ நன்றாக உறங்கிக் கொண்டிருந்த அந்த வேளையில் உனக்கு திடீரென்ற கண் விழிப்பு ஏற்பட்டது. ஏற்கனவே உறக்கமே இல்லாமல் தவித்து கொண்டிருந்த என் குழந்தை, பல கஷ்டங்களுக்கு பிறகு மிகவும் கஷ்டப்பட்டு உன்னுடைய தூக்கத்தை எடுத்து கொண்டாய். அதையும் உன்னை உறங்க விடாமல் செய்து விட்டார்கள். என் பிள்ளையே, எப்படி இந்த வாழ்க்கையில் நாம் வாழப்போகிறோமோ என்று வேதனைப்பட்டு கொண்டிருந்த என் குழந்தை, இப்பொழுது ஒரு சில விஷயங்கள் உன்னை சுற்றி வருவதைக் கண்டு ஏதாவது ஒரு வகையில் இந்த வாழ்க்கையை நாமும் சமாளித்து விடலாம் என்று நீ நினைக்கிறாயல்லவா? உன்னுடைய இந்த எண்ணங்களைத்தான் உன் அம்மா உன் முன்னால் எடுத்து வைக்கின்றேன். உனக்குள் இருக்கின்ற இந்த எண்ணங்கள் நிச்சயமாக உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டும். தனக்கு நல்லது நடக்கவில்லை என்றாலும் யாருக்கும் எந்த கெடுதலையும் செய்துவிடக்கூடாது என்று நினைக்கின்ற என்னுடைய பிள்ளை அல்லவா? எந்த வகையிலும் உனக்கு துன்பங்கள் வரக்கூடாது என்று நினைக்கின்ற என் குழந்தை அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது உனக்கு நான் என்ன கொடுக்கிறேன், ஏது கொடுக்கிறேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருந்து உனக்கு தருகின்ற ஒவ்வொரு நன்மைகளையும் நீ என்னவென்று நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, சந்தோஷமாக இந்த வாழ்க்கையில் நீ எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியும் உனக்கு எப்பொழுதுமே மேலும் மேலும் பல சந்தோஷங்களையும் பல மன நிம்மதியையும் கொடுத்து கொண்டிருக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். நேற்றிரவு நீ
கண் விழித்த பொழுது உனக்குள் படபடப்பு ஏற்பட்டதா அல்லது உனக்குள் தெளிவு ஏற்பட்டதா என்பதனை சற்று நீ சிந்தித்து பார். படபடப்பு ஏற்பட்டிருந்தது என்றால் என் பிள்ளை, நீ தண்ணீரை அருந்தியதும் உறங்கி இருந்தாய் என்றால் உன் இல்லத்தில் நடமாடியது நல்ல சக்தி. அந்த நல்ல சக்தி உன்னுடைய குலதெய்வம். அப்படி இல்லாமல் படபடப்பு ஏற்பட்டதும் பயந்தது போல அரண்டு போய் நீ இருந்து கொண்டிருந்தாயானால் அதன் பிறகு உனக்கு நிச்சயமாக உறக்கமே இல்லாமல் போயிருக்கும். தண்ணீரை அருந்தியும் கூட உன் மனதிற்குள் படபடப்பு இருந்து கொண்டே இருக்கிறது என்றால் உன் இல்லத்தில் நடமாடியது தீய சக்தி. ஆனால் என்னுடைய பிள்ளைகள் பலருக்கும் நேற்று அவர்கள் வாழ்க்கையில் நடந்தது ஒரு நல்ல சக்தி வந்ததுதான். உன் குலதெய்வம் உன் இல்லத்திற்குள் நடமாடியதை நான் கண்டு கொண்டேன். உன் குலதெய்வம் உன்னுடைய இல்லத்திற்குள் நடமாடியது மட்டுமல்லாமல் உனக்கு பல நல்ல விஷயங்களை அவர்கள் எடுத்துச் சொல்லி இருக்கின்றார்கள். உனக்கு நல்லதை நடத்துவதாக உறுதி வார்த்தைகளை அவர்கள் தந்திருக்கின்றார்கள். உன்னை சூழ்ந்து வந்த பல பிரச்சனைகளுக்கு உனக்கு தீர்வினை கொடுத்து, உன்னை ஆட்டி படைக்கின்ற பல துன்பங்களுக்கு உனக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுத்து, எப்பொழுதும் நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதனை கருத்தில் கொண்டு அவர்கள் நேற்று உன்னை ஆசீர்வதிக்க உன் இல்லத்திற்கு வந்திருந்தார்கள் என்பதுதான் உண்மையும் கூட. என் பிள்ளையே, இந்த நேரத்தில் இதையெல்லாம் நீ புரிந்து கொண்டு உன்னை சுற்றி வருகின்ற எல்லா நன்மைகளையும் சரியாக நீ தெரிந்து கொண்டாயானால் உன்னை தேடி நான் தந்திருக்கின்ற இந்த விஷயங்கள் இனி சர்வ நிச்சயமாக உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும். என் குழந்தையே, பௌர்ணமி இரவில் குலதெய்வம் உன் இல்லத்தை தேடி வந்ததில் எந்த ஆச்சரியமும் கிடையாது. ஆனால் அதை நீ உணர்ந்ததுதான் ஆச்சரியம். அவர்கள் வருவார்கள், உன்னை ஆசீர்வதித்து செல்வார்கள். ஆனால் ஒரு நாளும் அது உனக்கு தெரிந்து விடுவது கிடையாது. ஆனால் நேற்று அவர்கள் வந்ததை நீ உணர்கிறாய் என்றால் நிச்சயமாக தெய்வம் உன்னை நெருங்கி வந்து கொண்டிருக்கின்றது. உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை நடத்தப் போகின்றது. அதற்கு நீ உன்னை தயார்படுத்திக்கொள் என்பதனைத்தான் உனக்கு உணர்த்துகிறது. இந்த நேரம், இந்த சூழ்நிலைகள் எல்லாம் என்னவென்று என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டிய தருணம். இந்த நேரம் உனக்கு இந்த வாழ்க்கையில் என்னவெல்லாம் கிடைத்திருக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய தருணம். எக்காரணம் கொண்டும் எல்லா விஷயங்களையும் என் பிள்ளை நீ தவிர்த்து விடாதே. உனக்கு நான் இருந்து உன் முன்னால் நடத்தப் போகின்ற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதை நான் உன்னிடத்தில் கொண்டு வந்து முழுமையாக ஒப்படைக்கிறேன். உன் கைகளில் நான் அதனை சிந்தாமல் சிதறாமல் அப்படியே அள்ளி கொடுக்கின்றேன். நான் சிந்தாமல் கொடுப்பதை வாங்கி நீ சிந்தி விடாதே என்றுதான் உன் அம்மா சொல்கின்றேன். கையில் கிடைப்பது பொக்கிஷம் என்பதனை உணர்ந்து நல்லபடியாக இந்த வாழ்க்கையில் அத்தனையையும் பெற்றுக்கொள்ள நீ தயாராக இரு. என்ன நடந்தாலும் கடைசியில் அது உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை கொடுப்பதாக இருக்க வேண்டுமே தவிர ஒருபொழுதும் இந்த நம்பிக்கையை உன்னிடத்திலிருந்து எடுப்பதாக இருக்கக்கூடாது. என் குழந்தையே, அம்மா சொன்ன வார்த்தைகளிலிருந்து உனக்கு என்ன புரிந்தது? உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை விஷயங்களும் உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எதிர்பாராத விஷயங்களும் எதிர்பாராத திருப்பங்களும் இனி உன் வாழ்க்கையில் நடக்கும் வரை உன் அம்மா உன்னை விட்டு எங்கும் சென்றுவிட மாட்டேன். உன்னை ஆட்டி படைத்த கஷ்டங்கள், உன்னை சூழ்ந்து வந்த துரோகங்கள் என்று இவையெல்லாமும் இப்பொழுது உன்னை சரியான திசையை நோக்கி அழைத்துச் செல்ல தயாராகிவிட்டது. என்றும் என்றென்றும் நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதனை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீயும் நடந்து கொள். நிச்சயமாக இந்த வாழ்க்கை மேலும் மேலும் உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ சர்வ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். வராகி அன்போடு எப்பொழுதும்
நான் உன்னோடு பயணிப்பதை நீ உணர்ந்து விட்டால் அதுவே போதும். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.